நீ அத முதல் தெரியணும் இந்த இடத்துல நீ யார் அப்படின்னு. கள்ள ட்ரெயின்ல ஒரு கூட்டம் கக்கூஸ்ல ஒளிஞ்சு வந்த ஒரு கூட்டத்துல நாங்க கைகட்டி எந்த ட்ரெயின்ல ஏறி வந்தியோ 10 மாவட்டத்துல 2 சீட்டு வெளில இருக்கிறத எண்ணி அப்படியே தூக்கிட்டு வந்து ரயில் பட்டியல வச்சு அடைச்சு அதே ஆந்திராவுக்கு கொண்டு அனுப்புறதே எங்களுடைய எழுதி வச்சுக்கோ. நீ எழுதி வச்சுப்பா. முருகனும் சிவனும் கொஞ்சி விளையாடிய தமிழுக்கு வந்த சோதனை இது. சோதனை தீர்மானிக்கிறான். நீ வடக்க உள்ள வன்னியரும் பறையரும் என்ன, தெற்க உள்ள தேவேந்திரனும் மரவனும் என்ன, முதலியார என்ன, கோணார்களை என்ன, 11 கொடிகள் செம்மன் கொயவன் கொள்ளன் கொத்தன் தன்னை கட்டச்சன் கையில் கைக்கோளம் பூக்காரன் கிணையம் பானா எல்லாத்தையும் என்ன. இங்க என்னன்னாத்தே ஓன் திமுகவுக்கு முட்டு கொடுத்து நிக்கிறான் பாரு இந்த நாய். அவன்கிட்ட சொல்லணும், அவனுக்கு சொல்லணும். நீ நல்ல ஆத்தாளுக்கு அப்பனுக்கும் பிறந்திருந்தா, எங்க அண்ணன் சீமான சொல்றேன் அவனுக்கு, நல்ல ஆத்தாளுக்கு அப்பனுக்கும் பிறந்திருந்தா வா வா ஏழை. நல்ல ஆத்தாளுக்கு அப்பனுக்கும் பிறந்திருக்க போய் தாண்டா இந்த தமிழர் நிலத்தில் தமிழர் ஆட்சி வரணும்னு பேசுறாங்க அண்ணன். நல்ல ஆத்தாளுக்கு அப்பனுக்கு பிறக்க போய் தாண்டா ஏய் வெள்ளக்காரன் கொடுத்த பஞ்சமி நிலத்தை ஆதி குடிகளுக்கு குர்ரானே எங்க அண்ணன் பேசுறாரு. நல்ல ஆத்தாளுக்கு அப்பனுக்கு பிறக்க போய் தாண்டா மண் வளம் மலை வளம் காட்டு வளம் கனிம வளம் எல்லா வளமும் மீட்டெடுத்து என் மக்களுக்கு கொடுக்கணும்னு எங்க அண்ணன் பேசிக்கிட்டு இருக்காரு. நல்ல ஆத்தாளுக்கு அப்பனுக்கு பிறந்ததுனால தாண்டா இம்மண்ணில் வாழும் உரிமை அனைவருக்கும் உண்டு, இங்க ஆளும் உரிமை தமிழர் எமக்கே உண்டு என்று சொல்றது எங்க அண்ணன் தாண்டா சொல்றியா. எங்க அண்ணன் தாண்டா சொல்றேன். நீ என்னடா சொல்ல போற? நீ சொல்லு, நீ வாப்பா, நீ சொல்லு, ஒரு சொல்லு. நாங்க இத்தனை பேசிருப்போம், நீ ஒன்ன சொல்லு. திராவிடத்துக்கு தத்துவத்தை சொல்லு. தெரியாது, தெரியாது. அவன் என் தாய் மாமன் ஒருத்தன், அவன் வந்து என்ன சொல்றேன், அவன் வந்து பேசிக்கிட்டே இருக்கும்போது, தம்பி ஒரு 20 வருஷம் பொறுங்க, 50 வயசுக்கு மேல எல்லாம் செத்து போயிருவான், அதுக்கப்புறம் நமக்கு தான் ஆட்சி அப்படின்னா. அப்பதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, என்னுடைய தாய்மாமே 60 வயசு ஆகுது, 3 வட்டி சோறு திங்கிறான், இவன் சாக இன்னும் 40 வருஷம் ஆகும். இது வரைக்கும் நம்ம எப்படா காத்து கிடக்க முடியும்? மான பக்கம் சூடு சொரண எதுவும் கிடையாது. நத்தம் புறம்போக்கு ஊர் சாவடி இப்படித்தான் அந்த கட்சியில இருந்து போகும்போது ஒல்லியா போறேன், தேர்தல் முடிஞ்சு வரவும் குண்டு குண்டுட்டு வாரியான். அப்ப எவ்வளவு தின்றுப்பான் அவன், எவ்வளவு தின்றுப்பான். அப்ப இவன் என்னைக்கு சாக, இவன் என்னைக்கு சாக? அதுல பார்த்தா பக்கத்துல எனக்கு முருகன் கோயில் ஒரு கோயில் இருக்கு, அந்த கோயில்ல அவன் பிள்ளையோட வந்து நிக்கிறான். என்னவாமா முருகன் கோயில வந்து நிக்கிறேன், என்ன பார்த்தா கோயிலுக்கு கல்யாணம் முடிச்சு 7 வருஷம் ஆச்சு, பிள்ளை இல்லை. ஏன் பிள்ளை இல்லை? அவன் 12 வயசுல குடிக்க ஆரம்பிச்சவன். ஓனர் யாரு? சாராய ஆலையை திறந்து வச்சது ஐயா கருணாநிதி. அதை வியாபாரம் பார்க்கறது யாரு? அப்பா ஸ்டாலின் அவர்கள். அவர் தானே வியாபாரம் பார்க்காரு. அப்ப யார் ஓனர்? அவன் தானே. அவன் என்ன சொல்றான், 7 வருஷம் ஆச்சு, புள்ள முருகன் பார்த்து கொடுத்தா கொடுக்கட்டும்னு முருகன் மேல பழிய போடுறான். சாராயம் குடிக்கிறது இவன், சாராயம் விற்கிறவன் அவன், பழி ஒட்டு நம்ம முருகன் மேல. முருகனாடா வந்து புள்ள கொடுப்பேன். முதல்ல சாராய ஆலயம் மூடுறதுக்கான நீ வேலையை பார்க்கணும், சாராய ஆலயம் மூடுறதுக்கான வேலையை பார்க்கணும். 100 ஆண்டு காலமா 1924 இருந்து தேவேந்திர குல வேளாளர் சமுதாயம் எம்மை பட்டியலிருந்து வெளியேற்றணும்னு போராடுது. மத்திய அரசு வந்து ஒரு கோப்பு அனுப்புது, ஒரு 3 முறை கோப்பு அனுப்புது. அதுக்கு ஐயா ஸ்டாலின் கருணாநிதி வந்து பல்லர்களை பட்டியலிருந்து வெளியேற்றக்கூடாது சத்தியங்கத்தையும் பண்ணிட்டு போயிட்டாரு, என்னன்னு தெரியல. உங்களை பத்தி பேசினாலே ஸ்டாலினுக்கு கோவம் வருதுங்கிற. ஏன்னா அவர் என்ன சொல்றாரு, விளிம்பு நிலையில் ஒடுக்கப்பட்ட பிதுக்கப்பட்ட வஞ்சிக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட பல்லர்கள் இங்கேதான் இருக்கணும். ஏன்னா நாங்க தான் இடஒதுக்கீடு கொடுக்குறோம். 19% இடஒதுக்கீடுல 1 மலைவாழ் மக்கள். எங்க அண்ணன் பலமுறை மேடையில் சொல்லியிருக்காரு, 3 அருந்தியர்களுக்கு 15, அதுலயும் முன்னாடி வந்துருவேன். அப்ப பல்லனும் பறையனும் நாங்க இப்படித்தான் இருக்கணும். பாரு என் அன்பிற்குரிய உறவுகளே, நாம் தமிழர் என்ற அரசியல் கட்சி அது இந்த மண்ணில் பிரசவித்து விட்டு அதற்கான வெற்றியை அடைந்து விட்டது, அதற்கான இலக்கும் வெற்றி அடைந்து விட்டது. என் அன்பிற்குரிய உறவுகளே, கடந்த தேர்தலில் 36 லட்சம் வாக்குகள் என்பது
அறிவிக்கப்பட்ட வாக்குகள், எண்ணப்பட்ட வாக்குகள் அல்ல, எண்ணப்பட்ட வாக்குகள் அல்ல. என் யூகம் சரி என்றால் இந்த மண்ணில் செந்தமிழன் சீமான் அரியானையில் உட்கார்ந்திருக்க வேண்டும். என்னைக்கு மின்னணு வாக்குகள் வந்துச்சோ அன்றே இந்த மண்ணில் ஊழல் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. அன்பான உறவுகளே, ஆடிக்கொண்டிருக்கிறது. 300 ஆண்டுகளுக்கு பிறகு கலப்பரர்களை கருவறுத்தது கடுங்கோன் பாண்டியன். 800 ஆண்டுகளுக்கு பிறகு திராவிடர்களை கருவறுத்தது செந்தமிழன் சீமான் என்பது வரலாறு. அந்த வரலாறு இன்னும் 500 ஆண்டுகள் 600 ஆண்டுகள் கழித்து இந்த மண்ணில் திராவிடத்தை கழுத்து அறுத்தான் செந்தமிழன் சீமான் என்பது வரலாறு. அதுதான் வரலாறாக சுதந்திர தமிழீழ சோசலிச அரசை உருவாக்க வேண்டும் என்பதற்காக ஈழ தேசத்திலே புலிகள் களமாடியது இந்த நிலத்திற்காகத்தான். இந்த நிலத்திற்காகத்தான் உலகம் முழுவதும் போர் நடைபெற்றது. இந்த நிலத்தில் தான் இறையாண்மை இருக்கிறது. இந்த நிலத்தில் தான் அதிகாரம் இருக்கிறது. இந்த நிலத்தில் தான் ஆட்சி இருக்கிறது. அந்த நிலத்திற்கான போராட்டம் தான் பஞ்சம நில மீட்பு போராட்டம். அவன் யார்? இந்த மண்ணில் ஒத்த தாய்க்கும் ஒத்த தகப்பனுக்கும் பிறந்தவன் என் அண்ணன் செந்தமிழன் சீமான் தான். அதை வென்று எடுப்பார். அதுதான் என் அன்பிற்குரிய உறவுகளே, தமிழ் சமூகங்களை அறைகூவல் விடுகிறேன். நாம் தமிழர் கட்சி, நாம் தமிழர் என்ற அரசியல் கட்சியை கடந்து போகுங்கள், அதை பற்றி கவலை இல்லை. வரலாற்றில் செந்தமிழன் சீமான் என்பவரை மறந்து விடாதீர்கள். நாம் தமிழர்.